எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைப்பூவை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே வாழை மரத்தில் உள்ள எல்லா பாகமுமே நமக்கு பயன் தரக்கூடியது. அதில் உள்ள ஒவ்வொரு பாட்டுமே நமக்கு நன்மை இருக்குது. அதோடைய இலை நம்ம சாப்பிட பயன்படுத்துகிறோம். விருந்தோம்பலுக்கு வாழை இலையை நம்ம பயன்படுத்தி தான் நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கு உணவெல்லாம் பரிமாறோம். அது மட்டும் இல்லாமல் வாழைத்தண்டு நம்மளோட கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வாழைத்தண்டு ரொம்ப முக்கியமானது. வாழைத்தண்டை நல்லா பொடி பொடியாக நைஸாக நறுக்கிட்டு இது இருக்குது பார்த்திங்களா, கொஞ்சோண்டு மோரை நல்லா பச்சை தண்ணியில் கலந்து நல்ல தண்ணியாக வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் அந்த இது நறுக்கி வச்சுருக்கீங்கள்ல, பொடி பொடியாக நறுக்கியிருக்கீங்க பாருங்கள், நல்லா நைஸாக நறுக்கணுங்க அந்த வாழைத்தண்டை. அது பட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அந்த டியூப் லைட் சைஸு தான் இருக்கும். அந்த இதை தான் நம்ம பொடி பண்ணணும். அதை குட்டி குட்டியாக முதல்ல ரவுண்டாக நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை குறுக்க மறுக்க நறுக்குனீங்க அப்படின்னா அது சின்ன சின்ன பீஸ் மாதிரி வந்துடும். அதை நீங்கள் இது இருக்குது பார்த்திங்களா, இந்த மோருன்னு சொல்லுவோம்ல, மோரை நல்லா தண்ணியாக வச்சுக்கிட்டு அதில் இந்த மோரில் போட்டு அந்த இதை ஒரு சின்ன குச்சியை வச்சு அப்படியே சுற்றுனீங்கன்னா அந்த நாரெல்லாம் தனியாக வந்துடுங்க. அதை நீங்கள் கூட்டு வைக்கலாம். வாழைப்பூவை எப்படி அப்படின்னா, அந்த பூவில் இருக்கக்கூடிய நரம்பு இருக்குது பார்த்திங்களா, நரம்பும் அந்த முடி சூலகம்னு சொல்கிறது தான் அந்த நரம்பு. மூடி அப்படிங்கிறது அந்த மேலே ஒரு குப்பி மாதிரி வருது பாருங்கள், அது ரெண்டையும் நல்லா ரிமூவ் பண்ணிடணும். அது மட்டும்தான் இந்த வாழைப்பூவில் எடுக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனால் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு முக்கால்வாசி அளவுக்கு மேலே உள்ள பகுதியை நறுக்கிட்டீங்க அப்படின்னா அது கீழே தான் அந்த பூ இருக்கும். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, வேலை கொஞ்சம் சுலபமாகும். அதை எடுத்துட்டு வாழைப்பூவை கூட்டு வைக்கலாம், பொரிக்கலாம், அப்புறம் துவட்டலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி செமையாக நல்ல டேஸ்டியாக ஒன்று மொறுன்னு கிறிஸ்பியாக பண்ணலாம் அப்படின்னா அது வாழைப்பூ வடைங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. எப்படி அப்படின்னா, அந்த பூவில் இருக்கக்கூடிய நரம்பு இருக்குது பார்த்திங்களா, நரம்பும் அந்த முடி சூலகம்னு சொல்கிறது தான் அந்த நரம்பு. மூடி அப்படிங்கிறது அந்த மேலே ஒரு குப்பி மாதிரி வருது பாருங்கள், அது ரெண்டையும் நல்லா ரிமூவ் பண்ணிடணும். அது மட்டும்தான் இந்த வாழைப்பூவில் எடுக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனால் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு முக்கால்வாசி அளவுக்கு மேலே உள்ள பகுதியை நறுக்கிட்டீங்க அப்படின்னா அது கீழே தான் அந்த பூ இருக்கும். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, வேலை கொஞ்சம் சுலபமாகும். அதை எடுத்துட்டு நீங்கள் இப்படி தான் அதை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு வாழைப்பூவை நல்லா அம்மியில் வச்சு நச்சிடுங்க. அம்மியில் வச்சு நக்கணுன்னா உதலையான்னு சொல்லுவோம் இல்லையா, பெருக்கையாக அந்த மாதிரி நச்சிடணும். நச்சிட்டு நம்ம தண்ணி இருக்குல்ல, பச்சை தண்ணியில் அந்த நச்ச வாழைப்பூவை கொட்டி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, வாழையில் துவர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால் அந்த துவர்ப்பை நீக்கிறதுக்காக அந்த பச்சை தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிடறோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்பவும் போல் ஆமை வடைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆமை வடை செய்கிற மாதிரி தான் இந்த வாழைப்பூ வடை செய்யணும். நீங்கள் நிறைய சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, அதையும் நல்லா நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா இருக்குல்ல, அது பச்சை மிளகா நிறைய போட்டுறாதீங்க, உரப்பு அதிகமாகிடும். அதனால் ஒரு 2 மிளகா எடுத்து அதையும் கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு இருக்குது பார்த்திங்களா, சோம்பை அப்படியே போட்டாலும் போடலாம். இல்லை அப்படின்னா அதை கொஞ்சம் நுணுக்கிட்டு பெருக்கையாக நுணுக்கிட்டு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். அதுக்காக அதை நுணுக்கிட்டு போட்டால் அதோடய வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம நுணுக்கிட்டு போடுறது.
கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, கடலைப்பருப்பை நல்லா அலசிட்டு ஊற வச்சு அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கிரைண்டரில் போட்டாலும் சரி மிக்சியில் போட்டாலும் சரி, கொஞ்சமாக இருக்கனால எல்லோரும் பெரும்பாலும் கொஞ்சமாக இருக்கனால மிக்சியில் போட்டுக்கலாம். அதில் தான் போடுறாங்க. பெருக்கையாக கடல இதை வந்து போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கோங்க, பெருக்கையாக. ஓகேயா? அதே நீங்கள் வந்து கிரைண்டரில் போடுறேன்னா பெருன்னு ஆட்டி 1 2ஆக இருக்கும்ல, ரொம்பவும் நைஸாகிடாமல் ரொம்பவும் முழுசாக இல்லாமல் ஒரு அரை இதுக்கு வந்து வர மாதிரி நீங்கள் வந்து கடலைப்பருப்பை வந்து ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பை ஆட்டி எடுத்தது, நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிங்கல்ல அது, அதுக்கப்புறம் நுணுக்கி வச்ச சோம்பு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் அந்த கடலை பருப்பை வந்து ஆட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதோடு போட்டு நல்லா பிசையணும். அதோடு சேர்த்து இந்த வாழைப்பூவை வச்சு நச்சு கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாழைப்பூவையும் அதோடு போட்டு பிசைய வேண்டியதாக. பிசைஞ்சிட்டு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெருசாக சின்னதாக தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இது தாங்க வந்து நான் இப்போ சொன்ன ரெசிபி வந்து வாழைப்பூ வடை. நான் வந்து முக்கியமான ஒன்று, உப்பு போடணும். கண்டிப்பாக உப்பு சேருங்க. அதாவது அந்த எல்லாத்தையும் சேர்த்து பிசைகிறீங்கள்ல, பிசையல உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் போட்டு பிசைஞ்சுக்கோங்க. என்ன, அது நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து செமையாக இருக்கும். அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழலாம். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி.